இந்த தவறான செய்தி பற்றி கூடுதல் டீட்டெயில்ஸ் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு 3 டெத்து நடந்ததாக வந்து தவறான செய்தி வந்திருந்தது. இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல. அது இல்லாமல் 2 பேர் வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் 11 பேர் தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு 4 பேருக்கு மட்டும் சிம்டம்ஸ் மோஷன்ஸ் மாதிரி இருக்கிறதா தெரிய வந்ததுனால நம்ம அவங்களுக்கு ஜிப்மருக்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம். இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சியின் மூலமாக பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் பருகிதான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்தார் என்று. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார்? வயிற்று வலியால் வயிற்று போக்கால் இருந்தார் சொல்றார். இன்னொருவர் வயதான காலத்தினால இருந்தார் என்று சொல்றார். இன்னொரு உயிர் போயிருக்கின்றது, அதற்கு வலிப்பு இருந்தார் என்று சொல்றார். எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். இந்த அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? ஏழை மக்கள் எப்படி காப்பாற்றப்படுவார்கள்? ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக, ஒரு முன்னுதாரணமாக நேற்றைய தினம் அவர்கள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது.